கரட்டூர் ராமநாபுரம் பகுதியில் மேலும் 2 அன்பர்களுக்கு 9/4/24 மற்றும் 10/4/24 அன்று ஆய்வு பணி செஞ்சேன். அதாவது வீடியோ எடுக்க விரும்பலை, ஏன்னா பேட்ரி ரொம்ப டவுன் ஆகிட்டு இருந்தது. அதனால் வீடியோ எடுக்கலை, வேலையில் மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணேன். பாறை அமைப்பு ரொம்ப தெளிவான உடனே ஆய்வு பணி செய்ய ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருந்துச்சு. ஒவ்வொரு ஸ்கேன் ரிப்போர்ட்டுமே ஒவ்வொரு விதமாக இருந்தது. மேலே மட்டும் தண்ணி உள்ள இடமும் இருக்குது, மிக ஆழத்தில் 200 மீட்ரு 300 மீட்ரு 400 500 மீட்ரு ஆழத்தில் தண்ணி இருக்கிற மாதிரியும் அமைப்பு இருக்குது. செந்தில் அவங்க தோட்டத்தில் 10 ஸ்கேன் பண்ணோம். அதில் 2 ஸ்கேனு ரொம்ப வித்தியாசமாக இருக்குது. ஒன்று ஆழமாக போர்வெல் போடுறதுக்கு ஏற்ற ஒரு இடம், இன்னொரு இடம் வந்து கிணறு வெட்டலாம், டெஸ்ட் போர் போட்டு கிணறு வெட்ட சொல்லியிருக்கேன். இந்த அப்படி 2 வெவ்வேறு விதமான அமைப்பு அங்கே கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. அடுத்து கனகராஜ் என்பவர் இடத்துல பாறை அமைப்பு, அதாவது அவுட்கிராப்பு, ஒரு சின்ன குன்று மாதிரியே இருக்குது. அவங்க இடத்துல நார்த்து 58 டிகிரி ஈஸ்ட்டுங்கிற கோணத்தில் அந்த அவுட்கிராப் நல்ல மேலே இருக்குது, கிரானைட்டிக் நைஸ் ராக். அந்த பாறை அமைப்பில் ஃபுல்லாக 2 1 2 3 போர் போல் போட்டிருக்காங்க. எல்லாமே அது ஃபெயிலியர் ஆகி கிடக்கு. அது அவங்களுக்கு 9 மற்றும் 10 2 தேதிகளிலும் ஆய்வு பண்ணி செஞ்சதில் ஒரு 2 ஸ்கேனில் நல்ல ரிப்போர்ட் வந்திருக்கு. ஆழமாக போர்வெல் பாயிண்ட்டும் அமைஞ்சிருக்கு. மேலே அதாவது 50 அடியிலேருந்து 100 அடிக்குள்ளே கிடைக்கக்கூடிய தண்ணி அந்த பகுதியில் ஒரு இடத்துல இருக்குது. இது ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம். அதாவது நல்ல மழை பொழிவு மட்டும் இருந்தால் இந்த உடுமலைப்பேட்டை வந்து சொர்க்கம்தான். அந்த அளவுக்கு அருமையான இடம், நில அமைப்பு நல்லா இருக்குது. அதிக பயன்பாடு, நிலத்தடி நீர் வந்து அதிக பயன்பாட்டில் இருக்குது ஒரு காரணம். போதிய மழை அளவு இல்லாதது தான் மெயின் முக்கியமான காரணம். போதிய மழை அளவு இல்லை, ரீசார்ஜிங் ஃபேக்டர்ஸுங்கிறது எதுவுமே இல்லை. மழை பொழிவு இருந்து ரீசார்ஜிங் ஃபேக்டர்ஸும் இருந்தால் அந்த இடம் மிக அருமையான இடம். மிக கடின உழைப்பாளிகள், விவசாயத்தில் மிக மிக ஆர்வம் கொண்டவர்கள். மழை நீரை சேமிக்கும் இன்னும் பல திட்டங்களை அரசை உருவாக்க முயற்சி எடுக்கணும். வேறு எந்த உதவியுமே அவங்களுக்கு தேவையில்லை. அணைகள் கொள்ளளவை வந்து அதிகரிக்கணும். வீணாக ஒரு சொட்டு தண்ணி கூட விரயமாகக்கூடாது. விவசாயத்துக்கு ஃபுல்லாக பயன்படணும், அல்லது நிலத்தடி நீராக மாற்றப்படணும். அந்த இடம் சொர்க்கலோகமாக மாறிவிடும். அந்த அவங்க 2 பேர் இடத்துலையும் ஆய்வு பண்ணி செஞ்ச ரிப்போர்ட்டுகள், அந்த முக்கியமான 2 மொத்த 4 ரிப்போர்ட்டை பார்க்கலாம். மேலும் இதே பகுதியில் கருப்புசாமி என்பவருடைய இடத்துல ஒரே ஒரு ஸ்கேன் எடுத்தேன். அந்த ஒரு ஸ்கேன்லேயே அவருக்கு நல்ல ஒரு ரிப்போர்ட்டு ஒன்று கிடச்சிருக்கு. அந்த ரிப்போர்ட்டும் இதில் இணைச்சிருக்கேன், பார்க்கலாம். தண்ணி வரக்கூடிய ரிப்போர்ட் எல்லாமே இந்த மாதிரி தான் இங்கே இருக்கும். இது வரைக்கும் இந்த மாதிரி ரிப்போர்ட்டுகளில் தான் தண்ணி வந்திருக்கு. இது மேலும் தொடரணும். இந்த விஞ்ஞானத்தை நம்பி வந்த மக்கள் அனைவருக்கும் நல்ல வளமான நீர்வளம் அமையணும். அதுதான் என்னுடைய பேரவா. நன்றி, வணக்கம்.